லாஸ்ட் மந்த் வந்து கிட்ஸை எங்கே கூட்டிகிட்டு போகலான்னு யோசிச்சதில் சரி ஃபோர்ட் ஒர்த் மியூசியம் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா டெக்ஸஸில் தான் ஃபோர்ட் ஒர்த்துங்கிற பிளேஸில் இருக்குது. இந்த மியூசியம் வந்து 1 டேக்கு வந்து கிட்ஸை வந்து என்டர்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஐமேக்ஸ் மூவி தியேட்டரும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன் மியூசியம் இருக்குது. இப்போ நான் சில்ட்ரன் மியூசியமில் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போனால் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய ப்ளே ஏரியா இருந்தது, ஸ்லைடு, ஸ்விங்கு இந்த மாதிரியெல்லாம் உள்ளே இருந்தது. ஸோ அதுக்கு டைம் எடுத்துப்பாங்கன்னா அதை அப்புறம் வந்து லாஸ்ட்டாக கிளம்பும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறக்காக இதை கம்ப்ளீட் பண்ணாத நாங்கள் வந்து ஒரு மூவி தியேட்டருக்குள்ளே போயிட்டோம். அந்த மூவி தியேட்டரில் என்னென்னா டெக்ஸஸ் வந்து எப்படி வந்து ஆயில் பூமிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஃபுல்லாக ரிலேட்டடாக போட்டு காமிச்சாங்க. டெக்ஸஸ் பார்த்திங்கன்னா யூஎஸ்லேயே வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல நம்பர் 1 ஸ்டேட்டு. ஸோ இதுக்குள்ளே போகும்போது தான் அந்த டீட்டெயிலெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எங்கள் சின்ன பையன் பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போதே வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்தார். ஏன்னா அந்த பிளேஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அவனை வந்து ஸ்ட்ராலர்லேருந்து எடுத்து தூக்கி கையில் வச்சுட்டு உள்ளே அந்த தியேட்டருக்குள்ளே போனால் ஃபுல்லாக வந்து ஆயில் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அது ரிலேட்டடாக வந்து ஒரு வீடியோ போட்டாங்க. அது வந்து ஜஸ்ட் 8 மினிட்ஸ் வீடியோ தான். ஸோ அந்த வீடியோ போடும்போதே வந்து நமக்கு வந்து ஒரு ஃபன்னாக இருக்கணுங்கிறக்காக அந்த சேர்ஸ் எல்லாம் வந்து வைப்ரேட்டிங் மோடில் வந்து இருந்தது. ஸோ அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக வந்து நமக்கு வந்து சேர் வந்து ஃபார்வர்ட் பேக்வேர்டு இப்படி வந்து மூவ் ஆகிற வைப்ரேஷனோடு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு சயின்ஸ் மியூசியம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இதுலேயுமே வந்து சயின்ஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்ஸ் 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஒரு குட்டியாக ஒரு பால் மாதிரி போட்டுவிட்டு அது வந்து எப்படி வந்து அந்த டெப்த்தான ஒரு ஹோல்குள்ளே போய் விழுகுதுங்கிறக்கு சர்க்கிள் ரொட்டேஷனில் போய் விழுகுது. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்க் மாதிரி இங்கே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அதில் வந்து ஒரு வெயிட்டான திங்ஸை வந்து வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்குமே ட்ரை பண்ணுறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. கிட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நமக்குமே ஒரு ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கலர் கிளாத்ஸாக இருந்தது. இதெல்லாம் வந்து அடியில் நம்ம வந்து விட்டால் அந்த ஏர் சர்க்குலேஷனுக்கு நல்லா வந்து வெளியே பறக்குது. அதுவுமே ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் பெட் ஆஃப் நெயில்னு ஒன்று இருந்தது. அதில் வந்து ட்ரை பண்ணால் அது பாடியோட வெயிட் மொத்தம் நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி எப்படின்னா ஒரு சிங்கிள் பாயிண்டில் வந்து ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும் அப்படின்ட்டு போட்டிருந்தது. அடுத்தது இந்த மியூசியமில் முக்கியமாக ஒரு நோட் பண்ண ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா 1948 ஃபேனோட ப்ரைஸ், டோஸ்டர் ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள் $16, $19 இந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் 2024 $20 தான் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து சேஞ்சஸ் இல்லாத மாதிரி இருக்குது. 1948 வந்து $16 இருந்திருக்கு. அப்போ வந்து எவ்வளோ வந்து ப்ரைஸ் அதிகமாக இருந்திருக்கு. அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ரைஸ் சேஞ்சஸ் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை.